22 வெள்ளிக்கிழமை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் டைம் கொடுக்கிறார் என்று பிரதமர் செயலகத்தின் விருப்பங்கள் சூசகமாக தெரிவிக்கிறார்கள். தமிழக முதலமைச்சருக்கு இந்திய அரசியல் அன்றுதான் புரியும். 22 மே மாதத்திலிருந்து புரிய ஆரம்பிக்கும். ராகுல் காந்தி அருகே வைத்துக் கொண்டு நான் மன்னராட்சி எதிர்க்கிறேன் என்று விஜய் சொன்னது ஸ்டாலின் அல்ல, ராகுல் காந்தியைத்தான். CV சண்முகம் அவர்கள் டெல்லிக்கு வந்திருந்த போது சில முக்கிய பாஜக தலைவர்களை பார்த்திருக்கிறதாக நான் கேள்விப்படுகிறேன். தகுதி நீக்க பிரச்சனையை எதிர்கொண்டிருக்கக்கூடிய இந்த MLA-க்களுக்கு ஆளுநர் அமைச்சராக பதவி பிரமாணம் செய்து வைப்பாரா? மாட்டார். தமிழகத்தில் இருந்து வரக்கூடிய எல் முருகனை மந்திரிசபையிலிருந்து எடுத்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை சீனிவாசன். கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம். வணக்கம் நண்பர்களே. தமிழகத்தில் பரபரப்பு உச்சத்தை தொட்டுக் கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையில் நமது பத்திரிகை உலக ஜாம்பவான், உங்களின் அபிமானத்துக்குரிய டெல்லியார் ராஜகோபாலன் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு காணொளி மூலம் விவாத அரங்கத்தில் இணைகிறார். வணக்கம் ராஜகோபாலன். நமஸ்காரம். நமஸ்காரம் சீனிவாசன். நமஸ்காரம் சார். எங்களுடைய தமிழக முதல்வர் மாண்புமிகு விஜய் அவர்கள் டெல்லிக்கு வர இருக்கிறார், பிரதமரை சந்திக்க இருக்கிறார் அப்படின்னு தகவல்கள் வருகின்றன. அவருடைய டெல்லி வருகையை ஒட்டி உங்களுக்கு கிடைத்திருக்கிற தகவல்கள் என்ன? டெல்லியில என்ன டாக்ஸ் அடிபடுகிறது? டெல்லியில இருக்க முக்கியமான லீடர்ஸ் என்ன பேசிக்கிறாங்க? தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் சட்டசபையில் 144 சீட் வெற்றி பெற்றதன் பிறகு டெல்லிக்கு அவர் வருவதை டெல்லி அவளுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. 22 வெள்ளிக்கிழமை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் டைம் கொடுக்கிறார் என்று பிரதமர் செயலகத்தின் விருப்பங்கள் சூசகமாக தெரிவிக்கிறார்கள். இருந்தாலும் ஜூன் மாதத்தில் வைத்தால் ஒரு விழாவாரியாக பேசலாம் என்று. காரணம், பிரதமர் அன்று 21 காலை தான் வராரு. 21 பிரதமருடைய அந்த மே 21 என்பது பிரதமர் பதவியேற்று 3வது முறையாக 2வது ஆண்டு முறை நிறைந்து 3வது ஆண்டு தொடங்க இருப்பதனால் 22 டைம் கொடுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக ஒரு மணி நேரமாக அந்த மீட்டிங் இருக்கும் என்று டெல்லியில் பேசப்படுகிறது. அமித்ஷா உள்துறை அமைச்சரையும், நிர்மலா சீதாராமன் நிதி அமைச்சரையும் மற்றும் பல அமைச்சர்களையும் பார்ப்பதை தவிர தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் சோனியா காந்தி, ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி மூவரிடம் சேர்ந்து கொண்டு ஒரு லஞ்சையும் ஏற்பாடு செய்ததாக கேள்விப்படுகிறேன். எது இருப்பினும் சீனிவாசன், தூதுவர்களிடையே டெல்லியில் 85 தூதுவர்கள் இருக்கின்றன. அதில் பலர் விஜயை டெல்லியிலும் சென்னையிலும் சந்திக்க ஆவலுடன் இருக்கிறார்கள். காரணம் என்னென்று கேட்டால், ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அந்தந்த தேசத்திலிருந்து தமிழகத்திற்கு வந்தால் எப்படி இருக்கும், ஏது இருக்கும். காரணம், சென்ற ஆட்சியில் பிள்ளை மாப்பிள்ளை மூலம் வர வேண்டாம், இப்ப நேரடியாக சந்திக்கலாம் என்றால் டிரான்ஸ்பரண்டா இருக்கேன்னு வேற சொல்லியிருக்காரு. வேற ஒரு டிரான்ஸ்பரண்டான ஒரு கவர்மெண்டா, அதாவது இன்னைக்கு நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் இந்த நிலைமையில தான் இருக்கு அப்படின்றத உங்ககிட்ட சொல்லிட்டு I just want to take it forward from there. சோ இந்த டிரான்ஸ்பரன்சி எல்லாம் வச்சுன்னு பாத்தீங்கன்னா அது ஒரு ஆவலுடன் நிற்கிறார்கள் வழக்கறிஞர்கள், மாணவர்கள், மற்றும் ஹைகோர்ட்ல இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள், சுப்ரீம் கோர்ட் வழக்கறிஞர்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஒரு மாபெரும் வரவேற்பு இருப்பதாகத்தான் கேள்விப்படுகிறேன். தமிழகத்திலிருந்து தமிழக கேடராக இருக்கக்கூடிய IAS IPS ஆபீசர்கள் மொத்தம் 40 பேர் இருக்காங்க. மொத்தம் 2 சர்வீஸ்ல சேர்ந்து சீனியர் பொசிஷன்ல அந்த 40 பேருக்கு ஹை டீ கொடுக்க போறாங்க. டெல்லியில இருக்காங்களா? அவள சென்ட்ரல் கவர்மெண்ட், யூனியன் கவர்மெண்ட்ல பணிபுரிபவர்கள், உயர் செயலாளர்களாக, நரேந்திர மோடிக்கு ஆலோசகராக இருக்கக்கூடியவர்கள் கூட, இன்க்ளூடிங் பிரதமர் செயலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு மூத்த அதிகாரி உள்பட மொத்தம் ஒரு 40-45 பேர் இருக்காங்க. தமிழ்நாடு IAS IPS அவங்களோட ஹைடி வச்சுக்க போதாவும் கேள்விப்பட்டேன். இந்த விவரங்களை எல்லாம் ஓரிரு நாட்கள் சரியாகிவிடும். சார், இது அவர் டெல்லிக்கு வர்றது, அவருடைய ப்ரோக்ராம் என்ன அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி நிரல் பற்றிய ஒரு விஷயம் தான். பட் அவருக்கும் பிரைம் மினிஸ்டருக்கு இடையில என்ன டாக்ஸ் நடக்கும்? ஏன்னா அவர் காங்கிரஸோட ரொம்ப க்ளோஸா இருக்கார். நீங்களே சொல்றீங்க, ராகுல், சோனியா காந்தி, பிரியங்கா காந்தி இவர்களையும் அவர் சந்திக்க போற, அவங்களோட ஒரு லஞ்ச் வேற இருக்குது. அதே நேரத்துல இன்னொரு புறம்
பிஜேபியினுடைய முக்கிய தலைவரும் பிரதமருமான மோடியையும் சந்திக்க போகிறார். இப்ப எப்படி மத்திய அரசிலிருந்து உதவிகளை பெற்று அத காங்கிரஸ் துணையோட தமிழ்நாட்டில் செயல்படுத்துவாரா? காங்கிரஸ் துணையோட விஜய் தொடர்ந்து இயங்குவதற்கு பிஜேபி சம்மதிக்குமா? மோடி சம்மதிப்பாரா? என்னை பொறுத்தமட்டில் தமிழக முதலமைச்சருக்கு இந்திய அரசியல் அன்றுதான் புரியும். 22ஆம் தேதி மே மாதத்திலிருந்து புரிய ஆரம்பிக்கும். காரணம் என்ன என்று கேட்டால், தமிழகத்தின் பதவியேற்பு விழா முடிந்தவுடன் ராகுல் காந்தியுடைய முன்னிலையிலேயே முதலமைச்சர் சொல்லிவிட்டார், நான் ரொம்ப டிரான்ஸ்பரண்டா இருப்பேன் சொன்னார். தமிழகத்தின் நலன்தான் முக்கியம் என்று சொன்னார். அந்த நலனை வைத்துக் கொண்டு தான் எந்த முதலமைச்சரும் செய்யாது, அதாவது ஸ்டாலினோ கருணாநிதியோ செய்யாத முயற்சியை விஜய் தேர்ந்தெடுப்பார் என்று தான் பலர் டெல்லியில் பேசுகிறார்கள். சீனிவாசன், எப்படி என்று கேட்டால், தமிழகத்தினுடைய நலன், தமிழகத்தினுடைய பயன்தான் முக்கியம். டிஃபென்ஸ் காரிடார் கொடுத்தாங்க நிர்மலா சீதாராமன், பிரதமர் நரேந்திர மோடி. அதை யூட்டிலைஸ் பண்ணிட்டாரா நம்ம மு.க. ஸ்டாலின்? இல்லை. அது மாதிரியான தொழில் திட்டங்கள், தொழில் ஒரு வழியாகவும், அதை தவிர முக்கியமாக 12 லட்சம் கோடி கொடுத்தேன் என்று பொதுக்கூட்டங்களில் பேசி நரேந்திர மோடி அவர்கள் பாஜக பொதுக்கூட்டத்தில் பேசிய பிறகு பாஜக நிர்வாகிகளிடம் பேசும்பொழுது இந்த 12 லட்சம் கோடி எங்க போகிறது என்று திமுகவை தாங்கள் கேட்க வேண்டும் என்று பாஜகவினருக்கு உத்தரவிட்ட பின்னணியில் கண்டிப்பாக பிரதமர் அவர்கள் தமிழகத்தினுடைய நிதிநிலையை பற்றி முதலமைச்சர் விஜய்க்கு எடுத்து சொல்லுவார் என்ற நம்பிக்கை பிரதமர் செயலகத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு இருக்கிறது. காரணம் என்ன என்று கேட்டால், என்னென்ன பேச வேண்டும் என்று ஒரு குறிப்புகள் இருந்தாலும் பிரதமருக்கு நன்றாக தெரியும். ஒன்று நிச்சயம், தமிழகத்தினுடைய தொழில் வளர்ச்சி, வியாபார வளர்ச்சி மற்றும் பல வளர்ச்சிகளுக்கு பிரதமர் கை கொடுக்க தயார். அதை ஏற்றுக்கொள்ள விஜய் தயார். அந்த பின்னணியில் தான் நடக்குமே தவிர, பிரதமர் முன்னிலையில் விஜய் அவர்கள் சில கமிட்மெண்ட் பண்ணினா கூட, அதுக்கு ராகுல் காந்தியா இருக்கட்டும், சோனியா காந்தியா இருக்கட்டும், பிரியங்கா காந்தியா இருக்கட்டும், தமிழ்நாடு நலன் முக்கியம் என்று எப்பொழுது ராகுல் காந்தி முன்னாடி சொன்னாரோ, கண்டிப்பாக காங்கிரசுக்கு விரோதமாக இருந்தாலும் அந்த நல்ல முடிவை விஜய் எடுப்பார் என்று தான் பிரதமர் செயலகம் சொல்லுகிறது. காரணம் என்ன என்று கேட்டால், சீனிவாசன், விஜய் அந்த ஒரு நிமிஷம் சார், விஜய் அப்படித்தான் சார் எடுத்தாகணும். ஏன்னா அவர் தமிழ்நாட்டு முதல்வர். ஆனால் விஜய் கம்யூனிஸ்டுகளோட காங்கிரஸோட கைகோர்த்து இருக்கிறப்போ பிரதமர் சில அழுத்தங்களை கொடுக்க மாட்டாரா? அதைத்தான் நான் முதல்லே சொன்னேன். பிரதமர் நரேந்திர மோடியை பார்த்த பிறகு 1 மணி நேரம் பேசிய பிறகு விஜய் அவர்களுக்கு அகில இந்திய அரசியல், தமிழக அரசியல் என்பது புரியும் என்று சொன்னேன். ஏன்னா ஒரு காயினுக்கு 2 சைடு, அந்த 2 சைடு புரிஞ்சுப்பார். அப்பதான் அவருக்கு ஒரு நிலைப்பாடு வரும். காரணம் என்ன என்று கேட்டால், பிரதமர் தெள்ள தெளிவாக சொல்லுவார், தமிழகத்திற்கு நான் இவ்வளவு செய்தேன், திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்திற்கு தங்களுக்கும் செய்கிறேன் என்ற உறுதிமொழி கொடுத்தால் விஜயினுடைய நிலைமை கண்டிப்பாக ஒரு தமிழகத்தின் முன்னிலையை வைத்துக் கொண்டு மாறும் என்று தான் என்னுடைய கருத்து. செய்வார் சார், ஏற்கனவே டிஎம்கே அரசுக்கு நிறைய செஞ்சு அதுல ஏமாற்றம் அடைந்திருக்கிறார் பிரதமர். நான் இவ்வளவு பண்ணியிருக்கேன் எல்லாம், ஆனா இதை சரியா எக்ஸிக்யூட் பண்ணல, இவ்வளவு சொல்லியிருக்கிறார். விஜயனுடைய அரசுங்கிறது இன்னொரு டிஎம்கே தான். டிஎம்கேக்கும் விஜய்க்கும் கோட்பாட்டு ரீதியாக, சித்தாந்த ரீதியாக, தத்துவார்த்த அடிப்படையில எந்த வித்தியாசமும் கிடையாது. அதே போல அவர்கள் கொண்டாடுகிற பெரியாரைத்தான் இவர் கொண்டாடுகிறார். எந்த பாதையில டிஎம்கே போச்சோ அதே போலதான் இவரும் போகிறார். ஒரு டிஎம்கே முகமுடி அணிந்து கொண்டு டிஎம்கே எதிர்த்த ஒரு டிஎம்கே காரராக விஜய் தெரிகிறார். அப்படிங்கிறப்போ விஜயுடைய கட்சியை இன்னொரு டிஎம்கே தான் சொல்லணும். அப்படிங்கிறப்போ கடந்த காலத்துல திமுக அரசுக்கு அத்தனை உதவி செய்துட்டு, ஆனால் எல்லாமே பயனற்றதாக போய்விட்டது, சரியா எக்ஸிக்யூட் பண்ணல. அப்படிங்கிறப்போ இப்ப விஜயுடைய அரசுக்கு மட்டும் பிரைம் மினிஸ்டர் வாரி வாரி வழங்குவாரா? கண்காணிப்பு சிஸ்டம் ஒண்ணு உருவாக்க மாட்டாரா? உருவாக்குவார். கண்டிப்பாக விஜய் அவர்களை தன்னுடைய நம்பிக்கைக்கு ஏற்றுக்கொண்டு கண்டிப்பாக பிரதமர் தமிழகத்திற்கு முதல் முறையாக, அதாவது ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி கொடுப்பார் என்று தான் பிரதமர் செயலகம். தாங்கள் கேட்கக்கூடிய கேள்வி அரசியல் வாய்ந்தது. பிரதமர் கண்டிப்பாக அரசியல் பேசுவார். ராகுல் காந்தி 2029ஆம் வருடத்திற்கு பிறகு டெல்லியில் பிரதமர் ஆவார் என்ற நம்பிக்கை இருக்கிறதே, அதை சூறாக்குவார் பிரதமர் நரேந்திர மோடி. ஆக மொத்தம் அதைத்தான் நான் முதலிலே சொன்னேன், விஜய் அவர்களுக்கு அகில இந்திய அரசியல் அன்று தான் புரிய ஆரம்பிக்கும் என்று.
நீங்க சொன்ன பாயிண்ட் எல்லாமே ஹீ நோஸ். ஒன்னே ஒன்று சீனிவாசன், நம்ம 2 பேரும் பேசுறோம், பிரதமருக்கு பல்ஸ் பிடிச்சு பார்த்துருவாருங்க சார். 10 விஜயை பார்த்திருக்கார் சார், 10 ஸ்டாலின் பார்த்திருக்கார் சார். 13 வருடமா பிரதமராக இருந்திருக்கிறார், 13 வருடங்கள் முதலமைச்சராக இருந்திருக்கிறார். சோ ஆக மொத்தம் எவ்வளவு பார்த்திருக்காங்க. இதே திராவிட முன்னேற்ற கழகத்தை வேருடன் புடுங்கி எறிவேன் என்று அமித்ஷா சொன்னாரே, அதை செய்து காண்பித்தார்கள். நான் விஜய் வேறு மூறுபாக இருந்தா கூட தமிழ்நாட்டில் ஒரு கலவரத்தை உண்டாக்கியது பாஜக என்பதை தாங்கள் மறந்து விடக்கூடாது சார். இப்போ அவங்களுக்குள்ளே என்ன சொல்லிக்கிறாங்க அப்படின்னா, சவுத் இந்தியால மொத்தம் ஒரு 130 தொகுதிகள் வரைக்கும் இருக்கு. இப்ப இந்த 130 தொகுதிகள் இருக்கக்கூடிய இந்த சவுத் இந்தியால விஜய் மூலமாக விஜயோட கூட்டணி வைத்து தீவிரமாக பிரச்சாரம் செய்கிற போது ஆந்திரத்திலும் சரி கர்நாடகத்திலும் சரி ஒரு பெரிய லாபத்தை நாம் ஈட்ட முடியும். கேரளத்துல ஸ்வீப் பண்ணிடலாம். தமிழ்நாட்டுல காங்கிரஸும் அந்த கூட்டணியில் இருக்கு, கம்யூனிஸ்டும் இருக்கு, எல்லா கட்சிகளும், விடுதலை சிறுத்தைகள் இருக்கு, எல்லாம் இருக்கு. அப்படிங்கிறப்போ தமிழகம் பாண்டிச்சேரி 40க்கு 40 அடிச்சிடலாம். சோ ஒரு 130 110 வரைக்கும் விஜய் ராகுல் காந்தியோட காம்போ ஜெயிச்சிட முடியும். இதுலயே 110 மற்ற இந்த கூட்டணி கட்சிகளை வைத்துக்கொண்டு மீதி இருக்கக்கூடிய இந்தியால ஒரு 120 140 வரைக்கும் வந்தால் இப்போ பிஜேபிக்கு என்ன கிடைச்சிருக்கோ அந்த லெவலுக்கு கிடைச்சிரும். ராகுல் காந்தி பிரதமராக்கி விடலாம். இதுதான் ஒரு ஐடியா. 2029 பட்னா அவங்களுடைய ஐடியா இதுதான். கண்டிப்பாக. ஓகே, இப்படி ஒரு ஐடியா உங்களுக்கு இருக்கிறப்போ இது மோடிக்கும் புரியாமல் இருக்காது. அப்போ இந்த கூட்டணியை உடைக்கிறதுக்கு, இந்த விஜய் காங்கிரஸ் காம்போவை பிரேக் பண்றதுக்கு மோடி என்ன ஐடியா வச்சிருப்பார், என்ன செய்வார் நீங்க எதிர்பார்க்க? முதல்ல பிள்ளையார் சொல்லி போடுவார் சார். இப்பதான் ஆரம்பிக்கிறார் சார். அரசியலில் 1 வாரம் என்பது பெரிய காரியம், ஒரு 2 வருடம் என்பது அதை விட பெரிய காரியம் சார். ஒன்னே ஒண்ணு கேட்கிறேன் சீனிவாசன், நீங்க என்ன தூண்டி விடுறீங்க. வெஸ்ட் பெங்கால் எப்படி சார் ஜெயிச்சாங்க? ஒடிசால எப்படி சார் ஜெயிச்சாங்க? தமிழகத்தில் ஒரு விஷயத்துல கோட்டை விட்டாங்க, யாரும் இல்லைங்கள. நிஜமாவே இட்ஸ் லாஸ் ஃபார் ஏடிஎம்கே, பிஜேபி, என்டிஏ அலையன்ஸ், யாரும் இல்லைங்கிற. அதுல இருந்து அவர் பாடம் புரிஞ்சிருக்க மாட்டாரா சார்? இப்போ பிரதமரை பார்க்க வரும்போது என்ன ஜுக் 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 விஜய்க்கு தான் இருக்கணுமே தவிர பிரதமருக்கு இருக்கா சீனிவாசன்? அதை தவிர ராகுல் காந்தி அருகே வைத்துக் கொண்டு நான் மன்னராட்சி எதிர்க்கிறேன் என்று விஜய் சொன்னது ஸ்டாலின் அல்ல, ராகுல் காந்தியை தான். தங்களுக்கு நினைவிருக்கும், பதவியேற்று முடிந்தவொடனே சொன்னாரு நாங்கெல்லாம் இங்க மன்னராட்சி கொண்டு இருந்தா முடியாதுன்னு. அவர் உதயநிதி மனசுல வெற்றிருப்பாரு, ராகுல் காந்தி அப்ளை ஆடுது. இந்த மாதிரி ஒரு இடத்துல மாட்டின்னு நிச்சயம் பிரதம மினிஸ்டர் வந்து விஜயனுடைய ஒரு மாறுதலுக்கான விதை விதைப்பார் என்றுதான். என்ன நம்ம 2 பேரும் பேசுறோம், பிராக்டிக்கலா பாலிடிக்ஸ் இருக்கும், அவங்களுக்கு தெரியாதா சீனிவாசன்? சார், இதுக்கு மத்தியில ஆளுநரை விஜயுடைய முதன்மை செயலாளர் செந்தில்குமார் சந்தித்து இருக்கிறார். அநேகமா கேபினெட் எக்ஸ்பான்ஷன் சம்பந்தமா சந்திச்சிருப்பார்னு சொல்றாங்க. அது பற்றி ஏதாவது கூடுதல் இன்புட்ஸ் இருக்கு? கண்டிப்பாக நானும் டெல்லியில் கேள்விப்படுகிறேன். இது முதலமைச்சருடைய ப்ரெரோகேட்டிவ் இருக்குது. அவர் யார் வேணா எடுத்துக்கலாம், யார் வேணா எடுத்துக்காது இருக்கலாம். டெல்லியில் கிடைக்கக்கூடிய ஒரே ஒரு செய்தி, CV சண்முகம் அவர்கள் டெல்லிக்கு வந்திருந்த போது சில முக்கிய பாஜக தலைவர்களை பார்த்திருக்கிறதாக நான் கேள்விப்படுகிறேன். அந்த அவருடைய அறிவுரைகள் என்ன என்று கேட்டால், அப்பவே சொல்லியிருக்காரு நாங்கெல்லாம் வெளில போறோம், இப்பொழுது போகாதே என்று சொல்லியிருக்கிறார். அதை மீறி போனதுனால கவர்னர் என்ன ஆக்ட் பண்ணுவார்னு தெரியாது. கண்டிப்பாக மத்திய அரசாங்கத்துடன் அவர் பேசுவார். பேசி அதிமுக உறுப்பினர்கள் விஜய் அரசாங்கத்தில் ஏற்க, ஏன்னா இன்டர்னலாவே உங்களுக்கு விசிகா எதுக்குது, பிரேமலதா எதுக்குறாங்க, காங்கிரஸ் எதுக்குது. இவங்க விஜயனுடைய பண்ண தந்திரம் பாருங்க. விஸ்வநாத் பிரதாப் சிங் மாதிரி பண்ணார். அவர் ஒரு லெப்டில் பிஜேபி எடுத்துட்டு ஏடிஎம்கே கையில வச்சு இந்த லெப்டியும் காங்கிரஸ் கைட்டி விட்டாலும் யாரு கண்டாங்க சார்? அரசியல் எதுவும் நடக்கலாம். அது என்ன வேணாலும் அவர் பண்ணிட்டார், அது அவருடைய அரசியல். ஆனால் ஒரு விஷயம் என்னன்னா, இப்போ SP வேலுமணி தலைமையிலான குழு கட்சிதாரர் தடை சட்டத்தின் கீழே தகுதி இழப்பு ஆபத்தை எதிர்கொண்டிருக்கிறது. அவங்க பதவி நீக்க ஆபத்துங்கிறது அவர்களை நோக்கி இருக்கு. பட் எண்ணிக்கை நடக்குங்கிறது வேற, அது கோர்ட்டு கேஸ்ன்னு போய் சுத்தி வரும். இப்போ தகுதி நீக்க பிரச்சனையை எதிர்கொண்டு இருக்கக்கூடிய இந்த MLA-க்களுக்கு ஆளுநர் அமைச்சராக பதவி பிரமாணம் செய்து வைப்பாரா? மாட்டார்.
செய்தி வைக்க மாட்டார் என்று சொல்லி விடுவார், வாயால் சொல்லிடுவார் நான் பண்ண மாட்டேன்னு. உதாரணம் சொல்ல வேண்டும் என்றால், எப்படி விஜய் அவர்களுக்கு பதவியேற்பு விழா நடப்பதற்கு முன்னதாக எப்படி தேசிய கீதம் வந்தே மாதரம் தமிழ் பாட்டு பாட வேண்டும் என்பதையெல்லாம் சுட்டி காட்டினாரோ கவர்னர், அதே மாதிரி கவர்னருடைய ஒரு இனிஷியேட்டிவ் பிரவேல் ஆச்சோ இல்லையோ, அதே மாதிரி கவர்னர் எடுக்க மாட்டேன்னு சொல்லுவார். பிரச்சனைகள் ஆரம்பமாகும். ஓ சார், இதுக்கு மத்தியில இப்ப தமிழ்நாடு கேபினட் எக்ஸ்பான்ஷனை பத்தி பேசிட்டு இருந்தோம். டெல்லியில விரைவிலேயே கேபினட் எக்ஸ்பான்ஷனை மோடி மேற்கொள்ள போகிறார். பல மினிஸ்டர்ஸ் தலை உருளும், கட்சி பணிக்காக அனுப்ப போறாங்க, அப்புறம் புதியவர்கள் வரப்போகிறார்கள், இப்படி நிறைய டாக்ஸ் போகுது சார். அது பற்றி ஜூன் முதல் வாரத்தில் கண்டிப்பாக மத்திய இலாக்காக்கள் மாறும், மத்திய அமைச்சரவையில் மாற்றங்கள் வரும், பழையன கழிதலும் புதியன புகுதலும் இருக்கும். உத்தரப்பிரதேசம் மற்றும் குஜராத், பஞ்சாப் போன்ற மாநிலங்களுக்கு அழுத்தம் தந்து தமிழகத்தில் இருந்து வரக்கூடிய எல் முருகனை மந்திரி சபையிலிருந்து எடுத்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை சீனிவாசன். காரணம் என்ன என்று கேட்டால், ஹர்தீப் சிங் புரி 3 இலாக்கா வைத்திருக்கிறார், அஸ்வினி வைஷ்ணவ் 3 இலாக்கா வைத்திருக்கார். அது மாதிரி 4 பேர் இருக்காங்க. அந்த 4 3 12 இலாக்கா, அவங்க 3 தான் இருக்கும், மீதி 9 இலாக்கா எங்க போறது? ஆக மொத்தம் உத்தரப்பிரதேசம் 2027ஆம் வருடம் தேர்தலுக்கு சந்திக்க இருக்கிறது. பஞ்சாப் இந்த மாதிரியான மாநிலங்கள் இருப்பதனால கண்டிப்பாக அந்த மாநிலங்களுக்கு முக்கியத்துவம் தரும். அதை தவிர சீனிவாசன் கவர்னர்ஸ் அப்பாயின்மெண்ட் கொஞ்சம் தான் பண்ணியிருக்காங்க, இன்னும் பண்ணல. அதை தவிர நிதின் நபீன் 3-4 மாசம் ஆச்சு, அவர் லிஸ்ட் தயாரா இருக்கு. அப்ப தயாரா இருக்கும்பொழுது முதல்ல நிதின் நபீன் தான் வரும். என்ன கேட்டீங்கன்னா 25 தேதி வாக்கில் அது வந்துடும். அது வந்துட்டு ஒண்ணு, அதுலேருந்து வரக்கூடியவங்க இப்போ பூபேந்தர் யாதவ் என்பவர் பல முறை அமித்ஷாவிற்கு மிக மிக நெருக்கமாக இருந்து மேற்கு வங்காளத்தை கையில் பிடித்து கொடுத்தது பூபேந்தர் யாதவ் தான். நம்ம அமித்ஷாவுக்கு நிழலாக இருந்து, அதே மாதிரி பீகார், அதே மாதிரி மகாராஷ்டிரா தர்மேந்திர பிரதானும் பண்ணிருக்கிறார். அது மாதிரி நீட்டில் அவர் தர்மேந்திர பிரதான் பீகாருக்கு நிறைய வேலை செஞ்சிருக்காங்க. இந்த மாதிரி அவங்களுக்கு எல்லாம் ப்ரமோஷன் கிடைத்தாலும் கிடைக்கும், தர்மேந்திர பிரதானை கட்சிக்கு அனுப்பினாலும் அனுப்புவார்கள் என்று தான் நான் கேள்விப்படுகிறேன். இதில் பல மாற்றங்கள் இருக்க போகிறது சீனிவாசன். காரணம் என்ன என்று கேட்டால், 2 வருடம் முடிந்து 3வது இடத்தில் பிரவேசிக்க இருக்கிறார் நரேந்திர மோடி. மாறுதல்கள் இருக்கும், இளைஞர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். 2029 தேர்தலுக்கான ஆயத்தங்களை செய்வார்கள். முதலாக 2027 எப்படி உத்தரப்பிரதேசத்தில் கல்விக்கு 3வது முறையாக யோகி ஆதித்யநாத் வர வேண்டும் என்பதைத்தான் முழு மூச்சாக பிஜேபி வைத்திருக்கிறதே தவிர வேற ஒன்றுமே கிடையாது. இன்னொன்னு உங்களுடைய நேயர்களுக்கு ஒரு விஷயத்த சொல்றேன். 2027 முக்கிய சீனிவாசன், அந்த 5-6 ஸ்டேட் அசம்பிளி விட்டுருங்க. ஜனாதிபதி திரௌபதி முர்மு ஓய்வு பெற இருக்கிறார். பாஜகவினுடைய வெஸ்ட் பெங்கால்ல எலெக்ஷன் ஆனப்புறம், மகாராஷ்டிரால ஆனப்புறம் பாஜகவிற்கு தன்னுடைய யாருடைய அவசியமே கிடையாது. 54% ஓட்டு அவருக்கு இருக்கு. நரேந்திர மோடி குடிப்பெற தான் அடுத்த ஜனாதிபதி. ஆக மொத்தம் வெஸ்ட் பெங்காலையும் ஒடிசாலையும் நிறைய எம்எல்ஏக்கள் வந்துட்டதுனால அந்த ஓட்டுனுடைய சதவீதம் ஏறுறது பிஜேபிக்கு. எப்படி ராஜ்யசபால அவங்களுக்கு எம்பிஸ் நிறைய இருக்காங்களோ, ஆக மொத்தம் 2027 ராஜ்நாத் சிங் ஒருவேளை ஜனாதிபதி ஆனாலும் ஆகலாம் என்று டெல்லியில் பலவராக பேசுகிறார்கள். ஆக மொத்தம் எல்லாமே ஒண்ணு செயினா இருக்கும். ஃபர்ஸ்ட் கவர்னர்கள் அப்பாயின்மெண்ட் வரும், பார்ட்டியில மாத்துவாங்க, மந்திரி சபை மாறும். இதெல்லாம் ஜூன் மாதம் ஃபர்ஸ்ட் வீக்ல இருக்கும் தான் டெல்லியில எல்லா லிஸ்டும் ரெடி சீனிவாசன். அதை எப்ப பண்ணணும்னு பார்ப்பாங்க சார். போற போக்குல நீங்க வாட்டில எல் முருகன் மாற்றப்படுவான்னு சொல்றீங்களே சார், ஒண்ணுமே யூஸ்ஃபுல்லா இல்லையேன்றாங்க. ஓ, அவரும் ஜெயிக்கல, கட்சியும் ஜெயிக்க விடல, ஏதோ வராரு போறாரு, ஒரு என்ன முடிஞ்சு போறோம்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. அது இப்ப உத்தரப்பிரதேசம் ஜெயிச்சாகணுமே. இவருடைய கான்ட்ரிபியூஷன் என்ன, தமிழ்நாட்டில் என்ன செஞ்சிருக்க? அதை தவிர சில பாஜகவுடைய தலைவர்கள் மனம் விட்டு பேசும் பொழுது தமிழகத்தில் நாம் ஓட்டை விட்டோமே அதெல்லாம் கூட சொல்றாங்க. சார், இப்ப நீங்க பேசுறப்போ 2027 முக்கியமான வருஷம், யூபி எலெக்ஷனா வேற வரப்போகுது அப்படிலாம் சொல்லியிருந்தீங்க. ஆக்சுவலா நெக்ஸ்ட் இயர் யூபி எலெக்ஷன் வருதுன்னா இப்போ திடீர்னு இந்த பெட்ரோல் விலை கூடி இருக்கு. அதுக்கு காரணம் ஜியோ பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன், மேற்காசிய போர்.
அமெரிக்கா ஈரான் மீது தொடுத்திருக்கிற சண்டை இதெல்லாம் காரணம்னாலும் சாமானிய மக்களுக்கு இந்த ரீசனை சொல்லி புரிய வைக்க முடியாது. இப்பவே பெட்ரோல் டீசல் விலை 3 ரூபாய் கூடிடுச்சு லிட்டருக்கு. இனிமேல் இது அவசிய பண்டங்களுடைய விலையில எதிரொலிக்கும். இது அடுத்த கட்ட விலைவாசி உயர்வை கொண்டு வரும். அப்படிங்கிறப்போ ஒரு மிக முக்கியமான மிகப்பெரிய மாநிலத்துல நெக்ஸ்ட் இயர் எலெக்ஷன் நடக்க இருக்கக்கூடிய சூழ்நிலையில இந்த மாதிரி திடீர்னு விலைவாசி உயர்வு கூடினா அது பிஜேபியை பாதிக்காதா? கண்டிப்பாக பாதிக்கும். தாங்கள் சொல்லுவதில் 100க்கு 100 உண்மை இருக்கிறது. கண்டிப்பாக பாதிக்கும். இருப்பினும் பொதுமக்களிடையே டொனால்ட் ட்ரம்ப் பற்றியும் மற்ற உலக பிரச்சனைகளை பற்றியும் பிரதிதினம் தொலைக்காட்சிகள் தெரிவது மூலமாக, அவர்களுக்கு இருக்கக்கூடிய அழுத்தங்கள் தெரிவதன் மூலமாக பொதுமக்களுக்கு புரியும், தெரியும். இருந்தாலும் தாங்கள் கேட்கக்கூடிய கேள்வி உண்மைதான். ஆனால் உத்தரப்பிரதேசத்தில் சீனிவாசன் இன்னும் 1 வருஷம் இருக்கு. சீனிவாசன் எதிர்கட்சிகள் படுத்திருக்கு சார். அதுலதான் இவங்க ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அதை தவிர ஒரு மெத்தன போக்கு பாஜகவிற்கு இருக்கிறதோ என்ற சந்தேகம் கூட பலருக்கு இருக்கிறது. நேற்று முன்தினம் தான் அவர் யோகி ஆதித்யநாத் 2வது முறையாக தன்னுடைய மந்திரி சபை விஸ்தரித்தார். அதில் பல குளறுபடிகள் இருக்கிறது. போதாத குறைக்கு அந்த யூஜிசி யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன்ல அந்த ஒரு பேர் பேசும்பொழுது ஏஐசிடி சர்க்குலர் எல்லாம் ஃபார்வர்ட் கம்யூனிட்டியினுடைய மனதை குழப்பி விட்டிருக்கிறது. குறிப்பாக டாக்கூர்ஸ் அண்ட் பிராமின்ஸுக்கு அதையெல்லாம் செய்வதற்குத்தான் முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். தாங்கள் கேட்ட கேள்வி அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்தது. அதற்கு அரசியல் ரீதியாக நான் பதில் சொல்ல வேண்டும் என்றால், ராஜ்நாத் சிங், அமித்ஷா, யோகி ஆதித்யநாத் இவர்கள் 3ஐயும் ஒன்றுபடைக்க வைத்தது நரேந்திர மோடி. இந்த 4 பேரையும் ஒன்றுபடைக்க வைத்து 5 முறை 6 முறை RSS தலைவர் மோகன் பாகவத் உத்தரப்பிரதேசத்தில் கடந்த 3 மாதங்களாக 6 முறை சேர்ந்திருக்கிறார். எப்ப நீ மனசுல வச்சுக்கணும், RSS சீஃப் ப்ரோக்ராம் எல்லாம் 6 மாசம் 1 வருஷத்துக்கு முன்னாடி முடிவு பண்ணுவாங்க. நேற்று பண்றது கிடையாது. அவ்வளவு டைட்டா இருக்கிறதுனால கண்டிப்பாக ஒருங்கிணைப்பு வந்துவிடும். இந்த பெட்ரோல் விலை பற்றி பலருக்கு புரிதலை ஏற்படுத்துவார்கள். தாங்கள் சொல்றது கேள்விக்கு உண்மைதான். ஆனாலும் பாஜக 3வது முறையாக உத்தரப்பிரதேசத்தில் யோகி ஆதித்யநாத் ஜெயிப்பது உண்மை என்பதைத்தான் நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். சார், அவ்வளவு ஈஸியா எடுத்துக்க முடியுமா? இப்போ நீங்க அயோத்தியால மெனக்கிட்ட ராமருக்கு கோயில் கட்டினாங்க. அது கட்டினதே மோடியோட பீரியட்ல தான். ராமருக்கு சாதகமா தீர்ப்பு வந்தது மோடியோட பீரியட்ல. இப்படிலாம் இருந்தும் கூட அயோத்தியாவை உள்ளடக்கின ஃபைசாபாத் லோக்சபா தொகுதியில சமாஜ்வாதி கட்சி ஜெயிச்சது. 2024 ரிசல்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா பிஜேபியை காட்டிலும் சமாஜ்வாதி கட்சி கூடுதல் இடங்கள்ல வென்று இருக்கிறது. இது யாரும் எதிர்பார்க்கல. அப்படிங்கிறப்போ ஒரு ரொம்ப லைட்டா எடுத்துக்க முடியுமா? ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்க முடியுமா? முடியவே முடியாது. சீரியஸா எடுத்துக்கணும். அதை தவிர இப்பொழுது பல மாநிலங்களில், குறிப்பாக தென்னிந்தியாவை, தமிழகம், கேரளா எல்லாம் வந்த பிறகு பாஜகவினர் கண்டிப்பாக முடித்துக் கொள்வார்கள். தாங்கள் சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் அவளுக்கும் தெரியும். இருந்தாலும் we have to be very careful. கான்பிடென்டா இருக்காங்க. காரணம், முலாயம் சிங் யாதவனுடைய கட்சி இந்த சமாஜ்வாதி பார்ட்டி அப்பொழுது அயோத்தியா டெம்பிள்ல ஒரு மிஸ் ப்ராபகேண்டா நடந்தது, மிஸ்கம்யூனிகேஷன். அதை அசம்பிளியில எப்படி ஜெயிச்சாங்க அதை சொல்லுங்களேன். இடைத்தேர்தல்ல எப்படி ஜெயிச்சாங்க? ஸோ இதெல்லாம் ஒரு பிளஸ் மைனஸ் இருக்கத்தான் இருக்கும் சீனிவாசன். பொதுமக்களிடையே இருக்கக்கூடிய சமாஜ்வாதி பார்ட்டியின் வெறுப்பின் காரணமாக யோகி ஆதித்யநாத் 3வது முறையாக வரக்கூடும். சமாஜ்வாதி பார்ட்டிக்கு எதிராக ஒரு வெறுப்பு இருக்குன்னு நீங்க ஃபீல் பண்றீங்களா? அவங்க இருக்கு, நிறைய இருக்கு சீனிவாசன், நிறைய இருக்கு சீனிவாசன். சார், 2024 பிரமாண்ட ஜெயிச்சு காட்டியிருக்காங்க சார். இப்ப அதனுடைய வீழ்ச்சி இருக்கு சார். இப்ப என்ன ஒண்ணு சார், ஒரு 5 இது போட்டிருக்காங்க சார், எக்ஸ்பிரஸ் ஹைவே. ஒரு மாபெரும் புரட்சியை செய்திருக்கிறார்கள் யோகி ஆதித்யநாத். சாதாரணமா செய்ய முடியாது உங்களுக்கு. நீங்க டெல்லியில இருந்து லக்னோ போற மட்டும் ஒரு காரிடார் மாதிரி ஒண்ணு போட்டிருக்காங்க சார். அங்கங்க கொஞ்சம் பேக் போட்டு வளர்ச்சி திட்டங்கள் இந்த கடந்த 10 வருடங்களில் அதிகமாக இருக்கிறது உத்தரப்பிரதேசத்தில். அதை பொதுமக்கள் பார்க்கிறார்கள். லா அண்ட் ஆர்டர் சிச்சுவேஷன் நல்லா இருக்கு, அதை பொதுமக்கள் பார்க்கிறார்கள். சார், இந்த ரோடு போடுறது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் இதெல்லாம் ஓட்டா மாறும் நினைக்கிறீங்களா? மக்கள் இதை கன்சிடர் பண்றாங்கன்னு நினைக்கிறீங்களா? பண்ணுவாங்க, நிச்சயம் பண்ணுவாங்க சார், நிச்சயம் பண்ணுவாங்க. வட இந்தியாவில் இருக்கக்கூடிய சூழ்நிலை வேறு, தமிழகத்தில் இருக்கிறது வேறு, கேரளாவில் இருப்பது வேறு. ராஜகோபால்,
உங்களுடைய நம்பிக்கை பலிக்கட்டும். இவ்வளவு நேரம் வந்திருந்து மிக சிறப்பாக ஒரு நேர்காணலை வழங்கி இருக்கிறீர்கள். மிக்க நன்றி ராஜ்கோபால். தேங்க்யூ. கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம்.